ஸோ ப்ரோஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம விக்ரம் படத்துலேருந்து ரோலெக்ஸோட கத்தியை தான் பண்ண போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? பொதுவாக எல்லா ப்ராப்ஸுக்குமே நம்ம டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கத்திக்கு டெம்ப்ளேட் எப்படி ரெடி பண்ணங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. டெம்ப்ளேட்டை நான் ஃபோட்டோஷாப்பில் தான் ரெடி பண்ணேன். டெம்ப்ளேட்டை நம்ம A4 ஷீட்டில் தான் பிரிண்ட் பண்ணுவோம். அதனால் A4 ஷீட் கேன்வாஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கூகுளுக்கு போய்ட்டு ரோலெக்ஸ் நைஃப்னு இமேஜை சர்ச் பண்ணி பார்ப்போம். இந்த கத்தி பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை சேவ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோஷாப்பில் ப்ளேஸ் பண்ணி ஒரிஜினல் கத்தியோட எவ்வளோ சிமிலராக இருக்குன்னு செக் பண்ணுவோம். அதுக்கு இதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை பக்கத்தில் வச்சுட்டு கம்பேரிசன் பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கத்தியுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. இந்த கத்தியை நம்ம யூஸ் பண்ணி டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் பென் டூலை யூஸ் பண்ணி அதோட மெஷர்மெண்ட்டை ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஒரு புது ஷேப்பை ரெடி பண்ணேன். இந்த மாதிரி தான். அதே மாதிரி ஹேண்டிலுக்கு ஒரு ரெக்டாங்கிளை போட்டு அதோட சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதோட எஜஸை மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டேன். ஓகே, இப்போ நம்ம கத்தியோட மெஷர்மெண்ட்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி அதை நம்ம ரியல் லைஃப் சைஸுக்கு ரீசைஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம பிரிண்ட் எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம டெம்ப்ளேட் ரெடி பண்ணியாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் நான் டெம்ப்ளேட்டோட லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில மைனர் கரெக்ஷன்லாம் இருக்குது. அதை நான் போக போக வீடியோவில் காட்டுறேன். இப்போ டெம்ப்ளேட்டை கட் பண்ணி அதை நம்ம கார்ட்போர்டில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சொல்லப்போனால் இந்த டெம்ப்ளேட்டில் நம்ம 4 பீஸ்லாம் தேவையில்லை. கார்ட்போர்டில் மொத்தமாக 3 பீஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இந்த சார்ட் பேப்பரில் 2 சென்டிமீட்டர் எக்ஸ்டென்ஷனோட நம்மளுக்கு 2 பீஸ் தேவை. அப்புறம் ஹேண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கார்ட்போர்ட் பீஸ் இருந்தால் போதும். நான் தேவையில்லாமல் 5 வரைஞ்சி வச்சிட்டேன். ஓகே, இப்போ கத்தி அசம்பிளிங் பண்ணுற வேலையில் இறங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 பீஸை ஒன்றா ஸ்டாக் பண்ணி அதை ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி இந்த 2 சார்ட் பேப்பரையும் 2 பக்கமும் ஒட்டி விட்டுறலாம். இப்போ எதுக்கு இந்த 2 சென்டிமீட்டர் எக்ஸ்டென்ஷன் கேட்குறீங்களா? வேறு எதுக்கும் இல்லை, கத்தியோட ஷார்ப்பான எட்ஜை ரெடி பண்ணுறதுக்காக தான். எட்ஜஸில் கார்ட்போர்ட் சப்போர்ட் இல்லாதனால அங்கே கொஞ்சமாக ஃபெவிக்விக் ஊற்றி ஸ்டிஃப் ஆக்கிட்டேன். இப்போ என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, எட்ஜஸை அதே சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ தான் அந்த கார்ட்போர்டோட அந்த அக்லியான ஃபினிஷ்லாம் கவர் பண்ண முடியும். ஒட்டி முடித்த கையோட எக்ஸஸாக இருக்க பீஸெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம கத்தியை ரெடி பண்ணியாச்சு. இப்போ கத்தியோட ஹேண்டில் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த 3 கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க கார்ட்போர்ட் எடுத்து அதை கத்தியோட மெஷர்மெண்ட் எடுத்து வெட்டி கத்தி உள்ள ஃபிட் பண்ணுற அளவுக்கு ஒரு கேப்பை ரெடி பண்ணேன். அதுக்கடுத்து இந்த 3 கார்ட்போர்ட் பீஸையும் ஒன்றா ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டாக் பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே, இதை நம்ம A4 ஷீட்டை வச்சு கவர் பண்ணி நம்ம கத்தியோட அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கத்தியை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் பண்ண மாதிரி சில்வர் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பிளாக் கலர் பேஸ் பெயிண்ட் அடித்து விட்டுறலாம். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டுவெல் டோனே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
சரி என்ன இருந்தாலும் இது ரோலெக்ஸ் கத்தியில், அதனால் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சு விட்றலாம். ஐ மீன் சில்வர் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சு விட்றலாம். ஒரு 2 to 3 hours பெயிண்ட் அடித்த கத்தியை வெயிலில் நல்லா காய விட்டுறலாம். அதுக்கடுத்து ஹேண்டிலுக்கு ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்றலாம். கத்தியை ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெதரிங்கை ஃபிட் பண்ண போகிறோம். எப்பயும் போல் எல்லா வீடியோலும் பண்ணுறது தான். என்ன பண்ணுவோம், பிளாக் கலர் பெயிண்ட்டு தண்ணியில் கலந்து அதை அப்படியே நம்ம செஞ்சு வச்ச ப்ராப்பில் அப்ளை பண்ணி அதை ஒரு ட்ரையான கிளாத்தை யூஸ் பண்ணி தொடச்சி எடுத்துருவோம். இதெல்லாம் எதுக்கு? நம்ம ப்ராப்புக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான எஃபெக்ட் தரதுக்காக தான். இது வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஹேண்டில் இருக்க சின்னதாக ஒரு டிசைன் தான். அதுக்கு ப்ரௌன் கலர் பெயிண்ட்டை ஒரு பேப்பரில் பெயிண்ட் அடித்து அதை சின்ன சின்ன சர்க்கிள்ஸாக வெட்டி அதோடய ஹேண்டில் ஈக்குவலாக டிஸ்டன்ஸில் ஒட்டிட்டேன். ஹானஸ்ட்டாக சொல்லப்போனால் இந்த கத்தி நம்ம செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா மூவி அக்யூரேட்டாக வரல. ஏன்னா பெயிண்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹேண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக பெயிண்ட் அடிச்சிட்டேன். பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி மாச டைலாக் பேசி கத்தியை ஓங்கி கீழே போட்டிங்கன்னா கத்தி 2 போட்டுக்கும்.